சென்னையில் திட்டமிட்டபடி இந்து மக்கள் கட்சி மாநாடு நாளை நடைபெறும் என்று அக்கட்சியின் தலைவர் அர்ஜுன் சம்பத் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரத்தில் இன்று செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், இந்து மக்கள் கட்சி மாநாடு சென்னையில் நாளை நடைபெறும் எனவும் பேரணி மற்றும் பொதுக்கூட்டத்திற்கு மட்டுமே நீதிமன்றம் தடை விதித்துள்ளதாகவும் தெரிவித்தார். இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள் என அனைத்து மதத்தினரின் பொதுக்கூட்டம் மற்றும் மாநாட்டிற்கு அனுமதி அளிக்கும் காவல்துறை இந்து மக்கள் கட்சியின் மாநாட்டிற்கு மட்டும் அனுமதி மறுத்துள்ளது எனவும் திமுக அரசு பாசிச திமுக அரசாக உள்ளது எனவும் அவர் அப்போது குறிப்பிட்டார். இந்த மாநாட்டின் நோக்கம் இந்து அனைவரும் 100% வாக்கு செலுத்த வேண்டும் என்பதுதான் என்றும் தெரிவித்தார். தேசிய ஜனநாயக கூட்டணி வலிமையாக உள்ளது எனவும் இதில் ஜோசப் விஜய் இணைவார் என்பது வதந்தி எனவும் அவர் அப்போது தெரிவித்தார். மாநாட்டினுடைய நோக்கம் வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலே இந்துக்கள், தமிழர்கள் அனைவரும் 100% வாக்களிக்க வேண்டும். வாக்குப்பதிவு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 70% வாக்குப்பதிவு. அதுல முஸ்லீம்கள் 100% வாக்களிக்கிறாங்க. அவங்க மத தலைமை சொல்வதை கேட்டு வாக்களிக்கிறாங்க. மசூதியில முடிவு பண்றாங்க யாருக்கு ஓட்டு போடணும். கிறிஸ்தவர்கள் 100% வாக்களிக்கிறாங்க. அவங்க சர்ச் பாதிரியார், அவங்க தலைவர்கள் சொல்றதை கேட்டு ஓட்டு போடுறாங்க. யார் ஜெயிக்கணும், யார் தோக்கணும், சபைகள், கிறிஸ்தவ சபைகள் முடிவு செய்கிறது. ஆனால் இந்துக்களாகிய நாம் கட்சி வாரியாக பிரிந்திருக்கிறோம், ஜாதி வாரியாக பிரிந்திருக்கிறோம், அதுபோக சினிமா ரசிகர் வாரியாக பிரிந்திருக்கிறோம். அப்புறம் கொஞ்சம் பேருக்கு ஓட்ட விலைக்கு விற்கக்கூடிய அந்த மனோபாவம் வேற வளர்ந்து கொண்டே இருக்கிறது. ஜனநாயகம் பணநாயகமாக மாறிக்கொண்டிருக்கிறது. எனவே இந்துக்கள் 100% வாக்களிக்க வேண்டும். இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி வலிமையா இருக்குது. இதுல இப்போ ஒரு பெரிய வதந்தி வந்துகிட்டு இருக்கு. ஜோசப் விஜயும் தமிழக வெற்றி கழகமும் தேசிய ஜனநாயக கூட்டணியிலே இணைவார்களா? அதுக்கு ஏதோ பிஜேபி பெரிய முயற்சி எடுக்குது, மத்திய அரசு அழுத்தம் கொடுக்குது. எந்த அழுத்தமும் கிடையாது. நம்ம அனைவருக்குமே தெரியும், தமிழக வெற்றி கழகத்தின் மீது தமிழக மக்கள் அத்தனை பேருமே கோபத்தில் இருக்காங்க. இந்த தமிழக வெற்றி கழக நிகழ்ச்சி, ஜோசப் விஜய் நிகழ்ச்சி எங்க நடந்தாலும் மக்கள் இறந்து போகிறார்கள். அவர் ஜனநாயகன் அல்ல, அவர் பிணநாயகன்.